பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. அம்போதரஷ்யாமளகுந்தளாஜை தடித் பிரபாதாம்ரஜடாதராஜா நிரீஸ்வராஜை ச நிகிலேஸ்வராஜா நம சிவாஜை ச நம சிவாஜா. பக்தஜனங்களே, விஸ்வப்பிரசித்தமான நம்மளோட கல்பாத்தி கிராமத்தில் ரதோத்சவமானது இன்னைக்கு 3வது தேர். ரொம்ப அற்புதமான ஒரு அழகா சுவாமியினுடைய அனுகிரகத்தினால உற்சவங்கள் ரொம்ப அழகாக நடந்துருக்கு. இந்த உற்சவத்தில் சாதாரணமாக நாம் போய் கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதை விட உற்சவ காலங்களில் போய் நாம் சுவாமியை தரிசனம் பண்ணினோமே ஆனாக்கா சுவாமி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த உற்சவ காலம் அப்படிங்கிறது நிறைய சுவாமி பூஜைகளையும் ஹோமங்களையும் நிறைய புஷ்பங்கள் திரவியங்கள் இந்த மாதிரியான எல்லா விஷயமும் பன்மடங்காக நம்ம சுவாமிக்கு அதிகமாக நம்ம சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காலம் மகோத்சவ காலம். மகோத்சவ காலத்தில் நம்மளுடைய உயிர்கள் எல்லாம் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு பரமுக்திய கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த உற்சவ காலம் இருக்கு. சுவாமியை போய் நம்ம எப்போ வழிபட்டாலும் சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னாலும் கூட சில விசேஷ தருணங்கள்ல விசேஷமான புண்ணிய காலங்கள்ல எல்லாம் நாம் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு விதிக்கிறது. சாதாரணமாக நித்திய தர்ப்பணம் எல்லாருக்குமே உண்டு சொல்லியிருக்கா. விசேஷ தர்ப்பணமாக ஷண்ணவதின்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் 96 தர்ப்பணங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புண்ணிய கால தர்ப்பணங்கள் கிரகண கால தர்ப்பணங்கள் எல்லாமே நமக்கு எப்படி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோம். நித்திய தர்ப்பணம் பிரம்மயஜத்தில் நித்திய தர்ப்பணம் இருந்தாலும் கூட விசேஷமாக வரக்கூடிய அந்த காலத்தினுடைய சேர்க்கை அந்தந்த விசேஷ காலங்களில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கர்மாக்களுக்கு அதை விட பலன் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கும் கிரகண கால காயத்ரி ஜபத்துக்கும் நிறைய பலன்கள் பன்மடங்கு அந்த ஜபத்தினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி சாமான்யமாக நாம் சுவாமியை என்னைக்கு போய் வழிபட்டாலும் அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக அவர் கொடுப்பார். அதுக்காக தான் கோவிலில் சுவாமி காத்துட்டு இருக்கார். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம உயிர்கள் எல்லாம் உலகத்தில் பிறந்து எத்தனையோ விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு சுக துக்கங்களை எல்லாம் மாற்றி மாற்றி அனுபவிச்சுண்டு இந்த ஆன்மா ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறது. இந்த ஆத்மாக்களை எல்லாம் இந்த உயிர்கள் எல்லாம் பரம சந்தோஷமான ஒரு நிலைக்கு போய் சந்தோஷமா எப்பவும் பரமானந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி நினைக்கிறார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்தாபனத்திலேயோ ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்னா அந்த முதலாளிக்கு கீழே நிறைய தொழிலாளிகள் வேலை செய்வார். அவருடைய அசிஸ்டன்ஸாக நிறைய பேர் இருப்பார். அவருடைய தகுதியிலே இருந்தாலும் கூட அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவாளாக நிறைய பேர் இருப்பாள். தகுதியில் குறைஞ்சவாளும் இருப்பாள். எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளிய தனக்கு நிகராக உட்காந்து வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டார். அது எல்லா துறைகளிலும் அது பொதுவான விஷயம். நான் முதலாளி, அவன் எனக்கு கீழே வேலை பார்க்குறவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் எல்லாருமே போயிட்டு இருப்பான். யார் ஒருத்தரும் அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளியை தூக்கி நம்ம கூட உட்கார வச்சுக்கணும், அவன் நம்மளை மாதிரி அவனை உயர்த்தணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் பரம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர பெருமான் ஒருத்தர் தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கீழ்நிலையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கே, இவாளுக்கெல்லாம் முக்தி கொடுக்கணும், இவாளெல்லாம் சுவாமி கூடவே இருக்கணும், தன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு முதலாளி அவர் மாத்திரம்தான். அதனாலதான் பரம கருணாமூர்த்தின்னு அவருக்கு பேர். பாக்கி உள்ளவாளுக்கெல்லாம் சாதாரண கருணை. ஏன் சாதாரண கருணை அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்தை உத்தேசம் பண்ணி தான் எல்லாருக்கும் எல்லாரும் மேலேயும் ஒரு ஸ்நேகமோ ஒரு கருணையோ வரும். ஆனால்
அம்பாளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தே நமகான்னு பேர். வியாஜம்னா பொய், அவ்வியாஜம்னா பொய்யே இல்லாத கருணை. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அம்பாளுக்கு பொய்யான கருணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ லோகமாதா. குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டா அம்மாவனால தாங்க முடியாது இல்லையா? தாயார் குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவா. அப்படிப்பட்ட தாயார் இருக்கக்கூடிய தகப்பனார் எப்படி இருப்பார் அப்படின்னா, அம்பாள் கொண்டு போய் சுவாமிகிட்ட விடுறா நம்மளை. இந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டின்னு போய் முக்திக்கு விடுங்கோ அப்படின்னு, முக்தி கொடுங்கோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம், எல்லாம் கஷ்டப்படுறது லோகத்தில் அப்படின்னு அம்பாள் தான் கொண்டு போய் நம்மளை சுவாமிகிட்ட சேர்க்கிறார். அந்த மாதிரியான பரம கருணா மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர பெருமான் நமக்கெல்லாம் இந்த உற்சவ காலங்களில் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வீதிகள் நிறைய உற்சவங்கள் நடக்கக்கூடிய கிரியைகளில் எல்லாம், உற்சவங்கள் நடக்கக்கூடிய அத்தனை கிரியைகளும் ஆன்மா மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு தான் அந்த உற்சவ காலங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு கிரியையும் நமக்கு அப்படிதான் வருது. துவஜாரோகணத்திலிருந்து துவஜ அவரோகணம் பண்ணி உற்சவ பிராயச்சித்தம் வரைக்கும் பல கிரியைகள் அதில் நடக்கிறது. அந்த பல கிரியைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப தெளிவாக நிறைய ஆழ்ந்த ஒரு கருத்தை உடையதாக விஷயங்களாக அந்த உற்சவ காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காரியங்கள்லாம் நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் பூர்ணமாக நமக்கு ஒரே இடத்துல சொல்லிட முடியாது. அதனால பஞ்சகிருத்தியங்கள் பண்றார் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சுவாமி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் அப்படிங்கிற 5 விதமான காரியங்களை இருந்த இடத்துல இருந்து தான் நினைச்ச மாத்திரத்திலேயே, ஸ்மரண மாத்திரத்திலேயே செய்யக்கூடிய ஒரு சக்தியை சுவாமி எடுத்துட்டு இருக்கார். அந்த சக்தியில அந்த விஷயங்கள்லாம் அந்த நடந்துருக்கு. பஞ்சகிருத்தியங்கள்லாம் அவர் இறங்கி ஒவ்வொரு விஷயமும் செய்யணுங்கிறது இல்லை. நாம எதா செய்யணும்னா நாம தான் போய் செய்யணும். அவர் அப்படி இல்லை. அவர் நினைச்சாலே அந்த காரியங்கள் அங்கே நடந்துடும். அந்த மாதிரியான பஞ்சகிருத்தியங்களை குறிக்கிறது தான் இந்த மகோத்சவ காலம். அதில் மிக முக்கியமான விஷயம் அனுகிரகம்னு பேர். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், இது 4 நமக்கு தெரியும். ஆத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், இந்த 4 தெரியும். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம். அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 4னுடைய பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது சாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்தால் ஒழிய நம்மளால அவர்கிட்ட போக முடியாது. அந்த பரம அனுகிரகத்தை சுவாமி இந்த பஞ்சகிருத்தியங்கள்ல உற்சவ காலங்கள்ல நமக்கு தீர்த்தோத்சவத்துல நமக்கு அருள் பண்றார். தீர்த்தோத்சவத்தை உத்தேசம் பண்ணித்தான் மகோத்சவ கொடியேற்றமே நடக்கிறது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் மகோத்சவ காலங்கள்ல ரதோத்சவம், குதிரையோட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமானது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது எல்லாம் பிராதான்யமா இருந்தாலும் கூட மகோத்சவ காலத்துல உற்சவ பூர்த்தி திவசமா இருக்கக்கூடிய அந்த தீர்த்தோத்சவம் ரொம்ப பிராதான்யமான விஷயம். அவசியம் இந்த உற்சவத்தினுடைய பூர்ண பலன், நமக்கு பரிபூர்ணமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அவசியம் நாம் அந்த தீர்த்தோத்சவத்துல கலந்துட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா எடுத்துக்கணும். தீர்த்தோத்சவத்தன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, தீர்த்தோத்சவனை காத்தால கோவிலுக்கு போனேன்னா சூர்ணோத்சவம்னு ஒன்று பண்ணுவா. சுவாமிக்கு உரல் உலக்க வச்சு, மரத்துல உரல் உலக்க பண்ணி அதுல நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, அருகம் எல்லாம் போட்டு மந்திரவதா அதை நன்னா இடிச்சு அதை எடுத்துட்டு போய் சுவாமிக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அதை திருமேனியில சாத்துவான். இதுக்கு மறைத்தல் அப்படின்னு பேர், திரோபாவம் அப்படின்னு பேர். எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சயின்ஸ் ரீதியா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த சூர்ணோத்சவத்தில் நாம பார்க்கணும். இங்கே ரதோத்சவ காலங்களில் பல இடத்துல இருந்து பல பேர் வந்திருப்பா. பலவிதமான ஜனங்கள் எல்லாரும் அந்யோன்யமா மேலே பட்டுண்டு எல்லாருமா போயிருப்பா. இதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள், தோஷம் அப்படின்னு நாம் சொல்றது ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தவிர்த்து இந்த பாக்டீரியாவை எல்லாம் அழிக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த சூர்ணோத்சவத்தில் நாம் இது சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம். இதை சாத்துவா, சாமிக்கு சாத்திட்டானா அந்த சுவாமி சுத்தமாயிட்டா உலகமே சுத்தமாயிடும். சுவாமியுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சுத்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு சுத்தப்படுத்தும். அந்த வகையில அந்த சூர்ணோத்சவம் சுவாமிக்கு இந்த இடிச்ச மருந்தை எடுத்துன்னு போய் சுவாமிக்கு எல்லாம் சாத்தி தீபாராதனை பண்ணிட்டு
அஸ்திரதேவர்னு சொல்லக்கூடிய இந்த திரிசூலத்தை எடுத்துன்னு போய் சுவாமியும் அந்த ரதத்துல போய் நேர ஆத்தங்கரையில போய் விக்னேஸ்வர கோயில் புண்ணியாகவாசனை பண்ணி அந்த திரிசூலாஸ்திரத்துக்கு விசேஷ திரவியாபிஷேகங்கள்லாம் பண்ணி கலசாபிஷேகம் பண்ணி ஆச்சாரியர் அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு ஜலத்துல 3 தரம் ஸ்நானம் பண்ணி எழுந்திருப்பார். அப்படி எழுந்திருக்கிற போது அந்த திரிசூலத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா சமஸ்த தேவதைகளும் இந்த திரிசூலத்துல துஜாரோகணத்தன்னைக்கு நம்ம ஆவாகனம் பண்றோம். சமஸ்த தேவதா வாகனம் அப்படின்னு சொல்லி அந்த சூர்ணிகை எல்லாம் படிச்சு அந்த தேவதை பூர்ணமான தேவதைகள் எல்லாம் அந்த திரிசூலத்துல இருக்கா. அந்த திரிசூலாஸ்திரத்தை எடுத்துன்னு நாம ஆத்தங்கரையில ஸ்நானம் பண்றச்ச ஆச்சாரம் 3 தரம் ஸ்நானம் பண்ணி இருந்திருந்ததும் எல்லா பக்த ஜனங்களும் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணுவாங்க. இதுதான் உற்சவத்தினுடைய பிராதான்யமான ஒரு விஷயம். அந்த சுவாமி நமக்கு அனுகிரகம் அந்த தீர்த்தத்தினால நமக்கு பண்றார். அந்த வகையில அந்த தீர்த்தோத்சவம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல தீர்த்தோத்சவம் நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க போறது. அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப விசேஷம். அத்தனை சுவாமியும் அந்த இடத்துல தீர்த்தத்துக்கு போய் அந்தந்த கரையில தீர்த்தம் ஆடுறது. சிவகோவில் கடவுள நம்ம மந்தகர பிள்ளையாரும் நம்மளுடைய விஸ்வநாத சாமியும் சமகாலத்துல தீர்த்தம் ஆடுவா. இதெல்லாம் பெரிய பாக்கியம். இதெல்லாம் நமக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அவசியம் இந்த எல்லாரும் தீர்த்தோத்சவத்துல கலந்துட்டு பிள்ளையாருடைய அனுகிரகத்தையும் பரமேஸ்வர பெருமானுடைய பரம கருணையும் ஏற்றுண்டு நம்மளுடைய வாழ்நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தியாகி அந்த பரம பதத்தை சுவாமியினுடைய அந்த பரமுக்தியை நமக்கு சுவாமி கொடுக்கணும். அவர் முக்தி மட்டும்தான் தருவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முக்திக்கு தானே தருவார். நம்ம 65 வயசுக்கு மேலே போய் முக்திக்கு போய்க்கலாம், அதுக்கு மேலே பூஜை புரஸ்காரங்கள் பண்ணிக்கலாம்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு பழகினா தான் அன்னைக்கு கிடைக்கும். ஆகையினாலே அந்த நாம் பண்ணக்கூடிய நித்திய பாவங்கள் அனைத்தும் தெரிஞ்சும் தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் நாம் தெரிஞ்சாமல் தப்பு பண்ணுறோம். அந்த தப்புகளை எல்லாம் சுவாமி அன்னன்னைக்கு அழிச்சுடுவார். அன்னன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த தீர்த்தோத்சவத்தில் நாம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் பாதங்களை எல்லாம் அழிச்சு நமக்கு பரமானந்த வாழ்வை பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். இகபர சௌபாகியம் அருள்வாயின்னு அருணகிரிநாதர் சொன்னார். இந்த வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பார். நமக்கு இப்ப என்னெல்லாம் தேவையோ வாழ்நாள்ல அதெல்லாம் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். கடைசியில போனஸா என்ன கொடுப்பார் அப்படின்னா இந்த முக்தியை நமக்கு சுவாமி கொடுப்பார். அந்த பரமானந்தமான அந்த வாழ்வுக்காக தான் நாம் எல்லாம் இவ்வளவு சிரமப்படுறோம். அந்த சிரமத்தினுடைய பலனாக சுவாமி நமக்கு அந்த ஒரு பெரும் கருணையை பண்ணி நமக்கு அதெல்லாம் கொடுப்பார். இந்த விதமான வாய்ப்புகளை அவசியம் யாரும் தவற விட்டுடாம, இதெல்லாம் உற்சவ காலங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவசியம் அக்ரஹாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாம் வயசானவா முடியாதவாளை தவிர எல்லாரும் தீர்த்தம் ஆடணும். அந்த சுவாமி தீர்த்தம் ஆடுறத எல்லாரும் அந்த தீர்த்தக்கரையில தீர்த்தம் ஆடி சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். முடியலன்னா ஆத்துக்கு ஒருத்தராவது கணக்கு பண்ணினாலே போறோம். நமக்கு அந்த உற்சவத்தில் கலந்துக்கிற ஒரு மகா புண்ணியம், அந்த பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. நம பார்வதி பததே ஹர ஹர மகா